சொல்லியிருந்தாங்க. உடனே இங்கே எப்புட்றா என்ன சொல்கிறது, தேர்தல் வாக்குறுதி என்ன தர்றது, என்ன தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய் கூப்பன். சார் ஸ்டாலின் சார், உருட்டுறதுக்கும் ஒரு அளவு ஒன்று இருக்குது. ஒரேடியாக உருட்டக்கூடாது. இன்னும் உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நான் இன்னும் படிக்கலை. படிச்சுட்டு நான் அதுக்கு வெறியாக அது உட்காந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அதாவது எங்கள் பொதுச்செயலாளர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, ஃப்ரிட்ஜு தரோம் அப்படின்னு. நம்ம இப்போ என்னத்தை தரலாம்? டிவி தந்தாச்சு, அவங்க மிக்சி கிரைண்டரு ஃபேன் எல்லாம் தந்துட்டாங்க. இப்போ ஃப்ரிட்ஜு தரேங்கிறாங்க. என்ன தரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு 8000 ரூபா கூப்பனு. சரி, அந்த 8000 ரூபா கூப்பனு வந்துட்டு செல்லுபடி ஒரு நடைமுறைக்கு ஆகுமா? உங்களை நம்பி எவனாவது ஒருத்தன் இந்த 8000 நம்பி ஓட்டு போடுவானா? 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, தகுதி இருக்கிற பெண்களுக்குன்னு அதை மாற்றினீங்க. அதுவும் ஒரு 24 மாதம், கடைசி 24 மாதம், அந்த 2 வருஷம் தான் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த 520 வாக்குறுதியில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். நம்ம பழையக்கோட்டை சரவணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 440 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். வெறும் 20-25 வாக்குறுதியை தவிர்த்து நீங்கள் என்னத்தை நிறைவேற்றினீங்க? சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் எப்படி இந்த 8000 எடுபடும்? அதாவது 3 வருஷம் கழிச்சு 2024 எலெக்ஷன் வந்த உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் நாங்கள் 1000 ரூபா பணம் தரோம்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு தகுதி உள்ள பெண்களுக்கு, கடைசி 6 மாதத்தில் எல்லா பெண்களுக்கும், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள 24லேருந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாத்துக்குமே தகுதி வந்துருச்சா? எல்லா பெண்களுக்கும் தகுதி வந்துருச்சா? அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தகுதி இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு தகுதி இல்லையா? பொய் சொல்லுங்க சார். உருட்டலாம், ஓரளவுக்கு உருட்டலாம். இவ்வளவு உருட்டக்கூடாது. அதாவது